இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் தியானத்திற்கு எடுத்துக் கொள்வோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியாய் வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். யெப்தா இவர் ஒரு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நியாயாதிபதி. தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யெப்தாவுடைய காரியம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியிலே நாம் போய் சொல்ல வேண்டும். ஏன் சொல்லணும்? இந்த யெப்தாவுடைய பின்னணியை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப பரிதாபமான ஒரு பின்னணியிலே இருந்து அவர் வருவார். அது ஆரம்பத்தில் தான் வாசிக்கிற பாருங்க. 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிற பாருங்க. கீலேயாத்தியனாகிய யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாயிருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது யெப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் யெப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள். இதுதான் அவனுடைய பேக்ரவுண்ட். கீலேயாத்தியனாகிய யெப்தா, இவனுடைய தகப்பன் பெயர் கீலேயாத். இவனுடைய தகப்பனுடைய முதல் மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, சுதந்திரவாடிகள். இவன் ஒரு மறுமனையாட்டிக்கு பிறந்தவன். அப்படி இருக்கிறபடினாலே அந்த முதல் மனைவிக்கு பிறந்த குமாரர்கள் இவங்கெல்லாம் வளரும் பொழுது, சின்னதுல எல்லாம் ஒன்னா இருந்திருக்கிறாங்க. வளர்கிற நாட்களில் வளரும் பொழுது, உனக்கு எங்களிடத்துல பங்கும் இல்லை, சுதந்திரமும் இல்லை, எங்ககிட்ட நீ எந்த உரிமை பாராட்டி வர முடியாது என்று சொல்லி இந்த யெப்தாவை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்களாம், துரத்தி விட்டுட்டாங்க. அப்படி துரத்தி விடப்பட்ட பின்பு அந்த யெப்தா வீடும் இல்லை, எந்த பாதுகாப்பும் இல்லை, எந்த ஒரு பொறுப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு ஒன்றுமில்லாமல் வெறுங்கையினாய் துரத்தி விடப்பட்டான். துரத்தி விடப்பட்டதான அந்த யெப்தா அவன் வீணரான மனுஷர்கள், அதுலயும் பாத்தீங்கன்னா வேதம் தெளிவா சொல்லுது, அந்த யெப்தாவோடு வீணரான சில மனுஷர்கள், சும்மா ஊரை சுத்திட்டு இருக்கிற வீணா இருக்கிறவங்க எல்லாம் யெப்தாவோட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்து கொண்டு இவர்கள் யுத்தத்திற்கு போகிறாங்க. இப்ப இந்த யெப்தா வந்து வீட்டிலிருந்து விரட்டி விடப்பட்டவன், சொந்த குடும்பத்திலே துரத்தி விடப்பட்டவன், எதுவுமே அவனுக்கு இல்லை, எந்த பேக்ரவுண்டும் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையிலே அவன் வருகிறான், வெளியே வருகிறான். எந்த பொறுப்பும் எந்த விதமான சொல்வதற்கு என்று விசேஷமா எதுவுமே அவனிடத்துல இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையிலே அவனோடு யார் சேர்ந்து கொள்வாங்கன்னு பாத்தீங்கன்னா வீணரான மனுஷர்கள் தான் சேர்ந்துக்கிறாங்க. ஏன்னா இவனே துரத்தி விடப்பட்டவன், இவனே எதுவும் இல்லாதவன். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுனாலே அவனை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியில் அவனோடு சேர்ந்து கொண்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வீணரான மனுஷன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவங்க எல்லாருக்கும் இந்த யெப்தா ஒரு தலைவனை போல இருக்கிறான். தலைவனை போல இருந்து இவங்க எல்லாம் யுத்தத்துக்கு போறாங்களாம். அப்படின்னா இவர்களாகவே
ஒரு இராணுவ பயிற்சியை போல இவங்களே ஏற்படுத்தி இருக்கிறாங்க, உருவாகி இருக்கிறாங்க. பாருங்க, இதுல எந்த ஒரு காரியமும் இல்லை, எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. ஆனா இவர்களே ஒரு ராணுவ பயிற்சி போல உருவாக்கி கொண்டு அவர்களுக்கு இந்த எப்தா ஒரு தலைவனாக இருந்திருக்கிறான். இவன் கூடவே ஒரு கூட்டமும் இருக்கிறது. இவன் எல்லாருமே வீணரானவர்கள், எந்த ஒரு பொறுப்பு இல்லாதவர்கள், எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாதவங்க, எந்த விதத்திலையும் ஒரு அங்கீகாரம் இல்லாதவர்கள், சும்மா சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க இவங்களோட சேர்ந்துட்டு அப்படிப்பட்டவர்களை இந்த எப்தா ஒரு ராணுவ வீரர்களை போல இவன் உருவாக்கி இருக்கிறான். அதாவது ஒரு பெரிய விஷயம், ராணுவ வீரர்களை போல உருவாக்கி இருக்கிறான். அந்த நாட்கள் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா, 4வது வசனத்திலே, சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அந்த காலத்திலே இந்த அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் யுத்தம் செய்ய வருகிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்ய இந்த அம்மோன் புத்திரரை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ராணுவ பலம் என்பது இஸ்ரவேலில இல்லை. இந்த அம்மோன் புத்திரரை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை, யாருக்குமே தைரியம் இல்லை. அவர்கள் பலசாலிகளா இருக்கிறாங்க அம்மோன் புத்திரர். அப்ப அந்த அம்மோன் புத்திரர் இந்த இடத்துல இவர்களுக்கு விரோதமா யுத்தம் செய்ய வரும் பொழுது இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு பயப்படுறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இவரிடத்துல ராணுவ பலம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்பதான் ஜனங்களுக்கு இந்த எப்தாவின் மேல் கவனம் திரும்புகிறது. இந்த எப்தாவின் மேல் கவனம் திரும்புது. இவன் ஒருத்தன் இருக்கிறான், இவன் பின்னால் ஒரு கூட்ட வீணரான வாலிபர்கள் பின்னால் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இவன் ஒரு ராணுவ பயிற்சி கொடுத்து வச்சிருக்கிறான். இவனை நம்ம அழைத்தால் இவன் நமக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுவான் என்று சொல்லி எந்த ஜனங்கள் இவனை துரத்தி விட்டார்களோ அந்த ஜனங்களே எப்தாவினிடத்திலே வந்து நிற்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில இதை நம்ம புரியணும். இந்த எப்தா கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது, ஒரு அருமையான விஷயம் இருக்குது. ஒண்ணு இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயம் இருக்குது. இவனை குறித்து நமக்கு வந்து இந்த 10 வசனங்கள்ல ஒண்ணு ஸ்பெஷலா வேற எதுவும் சொல்லப்படல. அதாவது ஸ்பெஷலானா இங்க ராணுவ காரியங்கள் இதுதான் சொல்லியிருக்கு. ஆனா 11ஆம் வசனத்துலதான் அவனுடைய உண்மையான நிலை அழகா சொல்லப்படுது. எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். இதெல்லாம் இருந்தாலும் அதற்கு நடுவில் எப்தா கிட்ட ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, ஆண்டவரை தேடுகிறவனாய் இருந்திருக்கிறான். வீட்டிலிருந்து புறக்கணிக்கப்பட்டவன், துரத்தி விடப்பட்டவன், ஊர் ஜனங்களால் ஒதுக்கப்பட்டவன், யாராலும் அங்கீகாரம் பெறாதவன், இவன் கூட இருக்கிறவங்களும் வீணரான ஜனங்கள். அப்ப பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, இவன் கூட இருக்கிறவங்களா அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு நல்லவங்களா இருந்தாங்கன்னா கூட இவனுக்கு ஒரு மரியாதை கூடி இருக்கும். ஊரை சுத்திட்டு இருந்தவங்களா இவன் கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கிறான் பாருன்னு சொல்லி அவனை இன்னும் மோசம் தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்துல இவனை எல்லாரும் கீழ்த்தரமா பேசுறாங்க, மோசமா நினைக்கிறாங்க, மோசமா பேசுறாங்க, ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, தள்ளி வச்சிருக்கிறாங்க, எதுக்குமே பிரயோஜனம் இல்லை நிலைமையில வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையிலே எல்லாரும் இவனை தள்ளி வச்சிருக்கும் பொழுது ஒரு பக்கம் இவன் கர்த்தரை தேடுகிறவனாய் இருக்கிறான், ஒரு பக்கத்திலே பார்க்கும் பொழுது தன்னைத்தானே ஒரு ராணுவ தளபதியாக உருவாக்கி கொண்டவனா இருக்கிறான். வீணரானவர்களையும் பயிற்சி கொடுத்து ஒரு போர் வீரர்களை போல உருவாக்குனவனா இருக்கிறான். எவன் ஒதுக்கப்பட்டானோ அவனிடத்துலதான் கர்த்தர் அவனுக்கு எல்லா மேன்மைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும், சில நேரத்திலே சில நபர்கள் ஒதுக்கலாம், வெறுக்கலாம், தள்ளி வைக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்ம கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருந்தால் ஆண்டவர் நமக்கு என்று விசேஷமான தாளந்துகளையும் திறமைகளையும் மேன்மைகளையும் தருவார். நமக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்காது, ஆனால் வீணரான மனுஷர்களையே கூட கர்த்தர் இந்த இடத்துல ராணுவ வீரர்களாய் நம்ம இடத்துல கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அப்போ ஒண்ணுமில்லாமல் இருந்து கர்த்தர் நமக்கு பல காரியங்களை உருவாக்கக்கூடிய திறமையை கர்த்தர் நமக்கு தருவார். ஒன்னே ஒண்ணு நமக்கு இருக்கணும், மனுஷன் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சொல்றேன்,
ஆண்டவரை தேடுகிற ஒரு வாழ்க்கை மட்டும் நமக்கு இருந்தால் போதும். எந்த நிலையிலிருந்தும் கர்த்தர் நம்மை எந்த நிலைமைக்கும் உயர்த்துவார். அதான் உண்மை. ஆண்டவரை தேடுகிற ஒரு உண்மையாய் ஆண்டவரை தேடுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்துட்டா போதும். எந்த நிலையிலிருந்தும் எந்த நிலைமைக்கும் கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். ஆனா ஒண்ணே ஒண்ணு, உண்மையாய் கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயம். அப்போ எல்லாரும் அவனை ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்ப அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கி கொண்டு வரும் பொழுதுதான் எல்லாருடைய கவனமும் யெப்தாவின் பக்கம் திரும்புச்சு. ஐயோ, நமக்கு பாதுகாப்புக்கு யாரும் இல்லை, கடைசியிலே இந்த யெப்தா கிட்டயே போய் நிற்போம் என்று இந்த கேளையாத்தின் மூப்பர் எல்லாரும் யெப்தா கிட்ட போய் நிக்கிறாங்க. நீர் வந்து எங்களுக்காய் யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நிக்கிறாங்க. யெப்தா சொல்றான், நீங்க தானே என்னை துரத்தி விட்டீங்க, நீங்க தானே என்னை புறக்கணிச்சீங்க, நீங்க தானே என்னை துரத்தி விட்டு வீணரான மனுஷரோடு நான் இருக்கும்படி என்னை துரத்தி விட்டீங்க, நான் வரமாட்டேன்றான். ஆனாலும் ஜனங்கள் கெஞ்சினாங்க, மூப்பர்கள் கெஞ்சுறாங்க, எப்படியாவது நீர் தான் வரணும், நீர் தான் வந்து எங்களுக்கு அம்மோன் புத்திரர் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கணும், நீங்க தான் பாதுகாக்கணும் என்று சொல்லி யெப்தாவின் இடத்துல ஜனங்கள் வந்து மூப்பர்கள் வந்து கெஞ்சுறாங்க. கடைசியில யெப்தா சரி வருகிறேன் என்று வருகிறான். அப்படி வரும்பொழுதுதான் அவர் செய்த காரியம், தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னார். இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே புறக்கணிப்புகள் இருக்கும், தள்ளி வைக்கப்படுதல் இருக்கும், மனுஷர்கள் நிராகரித்த காரியங்கள் இருக்கும், மனுஷர்களை கேவலப்படுத்துகிற விஷயங்கள் இருக்கும், கடினமான சொற்களை பயன்படுத்தின காரியங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், கர்த்தரை மாத்திரம் விட்டு விடாமல் எந்த நிலைமையிலும் கர்த்தரை மாத்திரம் பிடித்துக் கொண்டு நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே போய் சொல்ல வேண்டும். வேற எங்கேயும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்திலே யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே போய் சொன்னான். எல்லாத்தையும் சொன்னான். ஆண்டவரே, நான் வந்து ஒதுக்கப்பட்டவன், என்னை எல்லாரும் மோசமா பேசினாங்க, என்னை ஒரு பரஸ்திரியின் குமாரன் என்று சொன்னாங்க, எனக்கு குடும்பத்துல எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல, என்னை துரத்தி விட்டாங்க, என்னை ஒதுக்கினாங்க, என்னை வீணரான மனுஷர்கள் தான் என்னை ஏற்றுக்கிட்டாங்களே தவிர வேற யாருமே என்னை ஏற்றுக்கொள்ளல, வீணரான மனுஷர்கள் தான் என்னை கனப்படுத்தி என்னிடத்துல வந்து சேர்ந்து கொண்டாங்க. ஆனாலும் எங்களோடு நீங்க இருக்கிறீங்க, எல்லாத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொடுங்க, எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு சொன்னான். இப்ப இந்த ஜனங்கள் என்ன தேடி வந்திருக்கிறாங்க, ஆண்டவரே இதையும் நாங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன், அதையும் சொல்லியிருப்பான், எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறுமைப்பட்ட காரியங்கள், இப்பொழுது இந்த கேளையாத்தின் மூப்பர்கள் வந்து நின்ற காரியங்கள், இனி அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிற காரியங்கள், எல்லாவற்றையும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து யெப்தா சொல்லுகிறான். இன்னைக்கு இந்த காலை நேரத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், எல்லாவற்றையும் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையின் அத்தனை காரியங்களையும் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுங்க, எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வந்து சொல்லுவதுதான் மேன்மையான காரியம். கர்த்தர் நமக்குள் எத்தனையோ மேன்மைகளை வச்சிருக்கிறார், அது உலகத்துக்கு புரியாது. நமக்குள் எத்தனையோ திறமைகளை வச்சிருக்கிறார், அது உலகத்திற்கு புரியாது. யெப்தாவுக்குள் ஒரு ராணுவ தளபதியா இருக்கக்கூடிய தகுதியை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஆனால் யாருக்குமே தெரியல. அவனை ஒதுக்கினார்கள், அவனை தள்ளினார்கள். எங்கள் குடும்பத்தில் வீட்டில் இவனுக்கு சுதந்திரம் இல்லை என்று தள்ளினார்கள். ஊர் ஜனங்களும் அவனை ஒதுக்கினார்கள். ஆனால் அவனுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை, மிகப்பெரிய ஒரு திறமை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வீணரான ஜனங்களை கூட, வீணரான மனுஷரை கூட ராணுவ வீரர்களாய் மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதி யெப்தாவுக்குள் மறைந்திருந்தது. அது ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது ஆண்டவருக்கு தான் தெரியும். நல்லா கவனிங்க, உங்களுக்குள் என்ன இருக்கிறது, என்ன திறமை இருக்கிறது, என்ன மேன்மை இருக்கிறது என்பதை உலகம் புரியாது, மனுஷன் புரிய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அதை கொடுத்தவருக்கு தான் தெரியும். அப்ப நம்ம ஆண்டவரோடு நம்ம இருக்கணும். எந்த சூழ்நிலையில் சொல்றேன், கர்த்தர் நம்ம இந்த உலகத்துல மனுஷர் ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, கர்த்தரோடு நம்ம ஐக்கியப்பட்டவர்களா இருக்கணும், கர்த்தரோடு நம்ம நெருங்கி இருக்கணும். கர்த்தரிடத்திலே நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை மட்டும் இழந்துடக்கூடாது. பிரச்சனைகளை கண்டு கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை மட்டும் இழந்துடக்கூடாது. ஐயோ, குடும்பத்தார் எல்லாம் நம்மளை தள்ளிட்டாங்களே, குடும்பத்துல என்னை துரத்தி விட்டுட்டாங்களேன்னு சொல்லி கர்த்தரை மட்டும் விட்டுடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டாலும் வேதனைப்படுத்தப்பட்டாலும் ஆண்டவரோடு இருக்கிற உறவை மாத்திரம் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. ஒரு பக்கம் அவருடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளுகிறான், இன்னொரு பக்கம் எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரோடு இருக்கிற உறவை காத்துக் கொள்ளுகிறான். ரெண்டு விஷயமே அவனுக்குள் ஈக்குவலா இருந்துச்சு. இது ரெண்டுமே நமக்கு முக்கியம்.
ஒரு பக்கம் ஆண்டவர் கொடுத்த தாளந்துகள் திறமைகளிலே நாம் வளர வேண்டும். இன்னொரு பக்கம் அதை விட ரொம்ப முக்கியம், ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்திலே நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு விஷயமும் எப்தாக்குள்ள ஈக்குவலா அப்படியே வளர்ந்துட்டே வந்துச்சு. ஒரு கட்டம் வந்தது, எந்த மனுஷர்கள் அவனை துரத்தினார்களோ அதே கிளையாத்தின் மூப்பர்கள் அவரிடத்தில் வந்து, நீர்தான் இந்த அம்மோன் புத்திரருக்கு எதிராக எங்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்ய வர வேண்டும் என்று சொல்லி எப்தாவை வந்து வருந்தி அழைக்கிறார்கள். இப்ப வருந்தி அழைச்ச உடனே எப்தா உடனே ஓஹோன்னு அவன் உடனே கொண்டாடல. அவன் செய்த காரியம், உடனே கர்த்தருடைய சன்னதியில போய் சொன்னான். நம்முடைய லைஃப்ல எல்லாமே வரும், புறக்கணிப்பு வரும், ஏற்றுக்கொள்ளுதல் வரும். ஆனால் என்னைக்குமே நம்ம ஆண்டவருடைய சமூகத்துலதான் போய் நிக்கிறோம். புறக்கணிக்கப்படுதல் வரும் பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கிறோம். நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் வரும் பொழுதும் நம்ம மனத்தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்துலதான் போய் நிக்கிறோம். ஆண்டவரே, என் காரியங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல சொன்னார். அவரை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை வரும் அந்த நாட்களிலே கர்த்தர் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய சமூகத்துல எல்லாத்தையும் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்கள், உங்களுடைய சந்தோஷம், துக்கம், வேதனை, புறக்கணிப்பு, நல்லது கெட்டது எல்லாத்தையும் இன்னைக்கு தேவ சமூகத்திலே கர்த்தருடைய சந்நிதியிலே போய் சொல்லுங்கள். புரியுதா? அமைதியா உட்காருங்க. உங்கள் காரியம், உங்களுக்கு எத்தனையோ மனதில் வேதனைகள் இருக்கலாம், நெருடல்கள் இருக்கலாம், கைவிடப்படுதல் இருக்கலாம், புறக்கணிப்பு இருக்கலாம், எத்தனையோ நிந்தனைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது இன்னைக்கு அமைதியா ஆண்டவருடைய பாதத்துல உட்காருங்க. உட்கார்ந்து கர்த்தருடைய சன்னிதானத்துல எல்லாவற்றையும் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆண்டவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். எந்த நேரத்தில் உங்களை கனப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எந்த நேரத்தில் உங்களை உயர்த்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எந்த சூழ்நிலையில எப்படி நடத்த வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். அவர் சந்நிதியில எல்லாத்தையும் சொல்லுங்க. அவர் உங்களை நேர்த்தியாய் நடத்துகிறதை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா தேவரீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா உமக்கு சோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு சோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்கள் காரியங்களை எல்லாம் ஜெயமாய் நடத்துகிறவர். எந்த சூழ்நிலையிலும் யாரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் உமால் ஆகும். அப்பா, வீணரான மனுஷர்களை கொண்டு ஒரு இராணுவத்தையே உருவாக்க உங்களால் ஆகும். கர்த்தர் எப்தாவை கொண்டு அதை செய்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை எப்தாவின் மூலமாய் கர்த்தர் தந்ததற்காக சோத்திரம். அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆண்டவரே உம்மிடத்துல வந்து எல்லாவற்றையும் சொல்லுகிற எங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீங்க மகிமைப்படுங்க. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.